வாட்டர்மெலான் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்கள் இனிமேல் கதை முடிஞ்சுது. ஸோ திவாகர் அவர்கள் அவர் பண்ண கேவலமான விடயங்கள் அவரை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரபல சேனல் வந்து அன்கட் வேர்ஷன் எதையுமே கட் பண்ணாமல் நடந்த விடயத்தை போட்டிருக்காங்க. அதுல திவாகர் மீது இருக்கிற குற்றம் திவாகரால பேசவே முடியல, அவங்கள பேச விடாம எங்க உண்மை வெளியில வந்துடுமோன்னு போட்டு திவாகர் எழுந்து ஓடுறாரு. சரி, அப்ப அவங்க அந்த சேனல் அப்படியே அந்த வீடியோ போட்டுட்டாங்க. ஆங்கரிங் பண்ணவரும் அழகா அவ்வளவு நிதானமா பொறுமையா அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சரி, அப்ப அந்த பார்க்குற ஒரு மனிதருக்கு ஒரு 10 வயசு குழந்தை பார்த்தா கூட அது புரியும். ஆனாலும் அந்த வீடியோவை கூட பார்த்துட்டு திவாகர் இதுக்கு முதல் எப்படி அப்படி அதெல்லாம் விட்டுருவோம். இந்த வீடியோ பார்த்தா மட்டுமே அதில் யார் மேல தப்பு அப்படி என்பது கிளியரா தெரியுது. ஆனாலும் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் சில பேர் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவதும், விஜய் டிவியை வந்து கோஆப்ரேட் எதிர்த்தா இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றதும், யாரா நீங்களா, ஏன்டா இப்படி பண்றீங்க, ஸோ திவாகருக்கு கூட நீங்க பிஆரிங் பண்றீங்களா அப்படின்னு மாதிரி இருக்கு. சரி, மக்களோட கருத்தாக என்னுடைய குரல் இதை பற்றி. சரியா, 1 2 திவாகருக்கு எத்தனை வருஷம் தண்டனை அப்படின்றது, 3 விஜய் டிவி இப்படியான விடயங்களை இனிமேல் அடுத்த அப்டேட். சரிங்களா, இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதே மாதிரியான விடயம் தான் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல நடந்துச்சு. பிரியங்கா மேம் மீது இருக்கிற பொறாமை, வன்மம், வைத்தறிச்சல் காரணமா மணிமேகலை அப்படின்றவங்க வெளியில வந்து ஒரு அவதூறை பரப்புனாங்க. அந்த அவதூறு பரப்ப முதல் பிரபல பிஆர் கம்பெனி ஏஜென்ட் அவங்களுக்கு கால் பண்ணி ஐடியா கேட்டு அந்த ஐடியாவின் படி வந்து மணிமேகலையும் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களும் ஸ்கிரிப்ட் எழுதி, அதுக்கப்புறம் பிரபல யூடியூபர்ஸ் பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவங்க அந்த கௌபி அப்புறம் குஜித் அப்படியான நபர்கள் அவங்களுக்கு வந்து மணிமேகலைக்கு வேண்டப்பட்டவங்க இப்படி அனுப்பி மணிமேகலை ஒரு டைம் வந்து இந்த வீடியோ போடுவாங்க. அவங்க வீடியோ போட்டு ஒரு 30 மினிட்ஸ்ல நீங்க வந்து வீடியோ போடுங்க அப்படின்ற இதில் சொல்லி பிரியங்கா அவர்களுக்கு எதிராக அவ்வளோ பெரிய சதி வந்து பண்ணப்பட்டது. மணிமேகலை போட்ட வீடியோ சொல்லப்போனால் ஒரு நாளைக்குள்ளேயே 1.5 மில்லியன் வியூ கிட்ட போச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் வியூ என்னவோ இருக்கும். அவங்களோட சேனல் அதான் ஹேஷ்டேக் நினைக்கிறேன். சரியா, ஸோ அதே போல பிரியங்கா அவர்களை பற்றி அன்னைக்கு நைட்டு அந்த மிஸ்டர் கௌபி அப்புறம் குஜித்து அப்புறம் இன்னொருத்தன் இவனுங்கெல்லாம் போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கௌபிக்கு வந்து 2 மில்லியன் என்னவோ, குஜித்துக்கு வந்து என்ன 1 மில்லியன் என்னவோ வந்துச்சு குஜித் வியூ. அப்போ அந்த குஜித் வியூ என்ன அப்படின்னா கேவலமா பிரியங்கா அவர்களை பற்றி ரொம்ப தப்பா எல்லாம் வந்து பேசி போடுறப்பான். அதே போல இன்னொரு சேனல் குஜித் இப்போ அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டான். சரிங்களா, ஏன்னா காசு வந்துடும் இல்லை, போட்டு 3 நாள் அந்த வீடியோக்கான காசு வந்துடும். அதுக்கப்புறம் நல்ல பேர் எடுக்கணும் இல்லை, அதனால டெலிட் பண்ணுவான், அதான் அவனோட வழக்கம். சரியா, ஸோ அப்போ அப்படி செட் பண்ணப்பட்டு அங்கே ஒரு மீடியான்ற இதை வச்சு பிரியங்கா அவர்களுக்கு எதிராக மக்களை திருப்பி ஒரு பொய்யானபடியா நடந்துச்சு. ஆனா அங்க உள்ள செட்டில் இருந்த எல்லாருமே இதே புகழவர்கள், சுனிதா அவர்கள், அன்ஷிதா மேம் அவர்கள், சுனிதா மேம் அவர்கள், புகழவர்கள், அன்ஷிதா மேம் அவர்கள், அந்த குக் வித் கோமாளி அந்த இதை எடுத்த நிறுவனம், விஜய் டிவி ஸ்டாஃப், டெக்னீஷியன் எல்லாருமே பிரியங்கா அவர்கள் பக்கம் நின்றாங்க. அப்படி எந்த விடயமும் எந்த தப்பான இதுவும் பிரியங்கா பண்ணல. மணிமேகலை தான் பிரியங்கா மீது இருக்கிற வன்மத்துல வார்த்தைகளை விட்டாங்க, சேனல்கிட்ட சண்டை போட்டாங்க. சேனல் இவங்களை துரத்தல, இவங்க தான் ஓட்டா வெளியில போனாங்க. அதுக்கப்புறம் சேனல் அவங்க நடவடிக்கை எடுத்தது. அப்படியான பல உண்மைகளை போட்டு உடைத்தார்கள். ஆனா அங்க வந்து எங்க தன் மீது இந்த விடயம் பாஞ்சிரும் அப்படின்னு போட்டு மணிமேகலை இரவோட இரவா எல்லாத்தையும் பக்காவா பண்ணி முடிச்சாங்க. அவங்களோட செய்தி போகும்போது இங்க எல்லா பிஆரையும் வாங்கி போட்டு உடனே வந்து பண்ணிடலாம். சாதாரணமா ஒரு நபர் போட்டா ஒரு நாள்ல பில்லியன் வியூ எல்லாம் வராது. ஆனா கௌபிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலையோட வீடியோ ஒரு 24 மணி நேரத்தில் 1.7 மில்லியன் வியூ போயிருக்குன்னா கௌபிக்கு வந்து 8 லட்சம் வியூ என்னவோ, குஜித்துக்கு வந்து 5 லட்சம் வியூ என்னவோ. சாதாரணமாக அப்படி போகாது. அது ஒருத்தன் வீடியோ ஒரு செட் பண்ணி சொல்லி எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி போர்ட்ஸை செட் பண்ணி ஃபேக்கான ஒரு லைக்கை கொடுத்து யூடியூப் இந்த ஹெக் பண்ணா தான் அப்படி போகும். இது வந்து இந்த பெரிய நடிகர்கள் வந்து அவங்களுடைய படங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. படங்கள் ரிலீஸ் ஆகிக்குள்ள இப்படி பண்ணுவாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவருடைய படத்துல ஒரு ப்ரொமோஷன் இதில் சொல்லியிருப்பாரு, என்னுடைய படத்துக்கு ரியல் வியூ வருது அப்படின்னு. சரியா, ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து திவாகர் வந்து அதே மாதிரி தான்
இப்படியான விடயத்தை வந்து பண்ணாரு. பண்ண காரணம் என்னன்னா, திவாகரோட இது வந்து தான் பெரிய ஆளு, தான் விஜய் டிவிக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், தன்னை வச்சு தான் விஜய் டிவி பிழைக்குது. அதாவது திவாகரோட நினைப்பு தான் ஒரு கமல்ஹாசன், தான் ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த், அது அப்படின்னு ஒரு நினைப்பில் இருக்கிற ஒரு ஆளு. சரியா? இவன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு கூட அந்த நினைப்பே இல்லை. ஏசியாலே நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். அப்படி இருக்கிறவரே எந்த ஈகோவோ திமிரோ இல்லாத ஒரு மனிதர். அதனாலதான் 76 வயசுலயும் அவர் நம்பர் 1. ஸோ ஓகே, சரி. அப்போ அப்படி இருக்கக்குள்ள திவாகர் வந்து அங்கே போய் நிறைய ஒன்று திமிர், ஆணவம். அடுத்தது வந்து பெண்கள் விடயத்தில் திவாகர் வந்து ரொம்ப கேவலமான ஒரு மனிதர். அதை நாங்கள் பிக் பாஸ்லையும் பார்த்தாச்சு, வெளியில் அவருடைய தனிப்பட்ட விடயத்தை பார்த்தாலும் அப்படித்தான். சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட வார்த்தையை விட்டுருக்காரு. நிஷா அவர்களோட தோல்ல கையை போட்டுட்டு அவங்களோட புருஷனுக்கு முன்னுக்கு வேற சில வார்த்தைகளை வந்து பேசியிருக்காரு. இவ்வளவு நாள் இவன் கூட தான் இருந்த, ஒரு நாள் நீ என் கூட இரு, அப்படியான விடயங்கள். அப்பதான் கானா வினோத் அவர்கள் தட்டி கேட்டாங்க, என்னப்பா இப்படி பேசுற அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ எல்லாம் பேசுறியாடா, உனக்கெல்லாம் தகுதி இருக்காடா, நீ எங்க இருந்து வந்த, கூவம் ஜாதி, அந்த விடயங்கள். இங்க இன்டர்வியூல என்னெல்லாம் இந்த திவாகர் கானா வினோத் அவர்களை பத்தி சொன்னானோ அதே வார்த்தைகளை அங்க எல்லாரும் முன்னிலையும் கானா வினோத் அவர்களை பத்தி சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்ப அங்க செட்ல இருந்தவங்க இவரை தட்டி கேட்டிருக்காங்க. புகழவர்கள் மற்றும் மாக்காபா அவர்கள் அவங்க அடிக்கெல்லாம் இல்லை. சரியா? ஓகே. ஸோ அப்ப இவர் வந்து வார்த்தைகளை விட்டோன்னே டிவி நிர்வாகம் வந்து, ஏன்னா டிவியில் ஒரு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போய்க்குள்ள அவங்க அழைச்சி போய் போன ஒருத்தங்களை இன்னொருத்தங்க வந்து இப்படி பேசக்குள்ள அங்க பொறுப்பா இருக்கிறவங்க தட்டி கேட்பாங்க, சமாதானப்படுத்துவாங்க. டிவி தட்டியெல்லாம் கேட்கல, சமாதானப்படுத்தி இவர் தொடர்ந்து வார்த்தைகள் விட்டு கொண்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் டிவி முடிவெடுத்தது. இவருடைய காசை கொடுத்து போட்டு இவரை வெளியில் அனுப்பியாச்சு. இவரை வந்து பேன் பண்ணியாச்சு. குக் வித் கோமாளிலையும் சரி, ஃபியூச்சர் விஜய் டிவிலையும் சரி பேன் பண்ணியாச்சு. அந்த காண்டில் இந்த ஆள் என்ன பண்ணிருக்குன்னா, வெளியில வந்து இல்லாத பொல்லாத விடயங்களை பரப்பி இருக்கு. அப்போ இப்ப ரீசெண்டா ஒரு பெரிய சேனல் வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல ஆங்கரிங் எடுத்தவர் அவ்வளவு அழகா நேர்த்தியா வந்து பொறுமையா வந்து கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, சரி கானா வினோத் உங்கள்கிட்ட ஒரு விடயம் தட்டி கேட்டாரு, ஆரம்பிச்சார் அப்படின்னாங்கல்ல, அவர் ஏன் ஆரம்பிச்சார் என்னக்குள்ள திவாகர் வாயிலிருந்து வார்த்தை வருது இல்லை. ஏன்னா இவன் நிஷா அவர்களுடைய தோளுக்கு மேல கையை போட்டுட்டு அவங்களோட புருஷனுக்கு கூட கேட்டிருக்கான், இத்தனை வருஷம் இவன் கூட இருந்தா, இன்னைக்கு ஒண்ணு மட்டும் என் கூட இருந்து. அப்ப அவர் வந்து சொல்றாரு, நிஷா என்ன சொன்னாங்கன்னு என்னட்ட இருக்கு, நான் தனிப்பட்ட ரீதியில பேசிட்டேன். இவன் சொல்றான், நானும் பேசிட்டேன் அப்படின்னு. அப்ப ஆங்கர் அந்த ஆதாரத்தை எடுத்து காமிக்கக்குள்ள இவன் வந்து என்ன பண்றான்னா, இன்டர்வியூ கட் பண்ணுங்க, நீங்க வந்து என்ன அட்டாக் பண்றீங்கன்னு போட்டு அடுத்த ராமா பண்றான், எழுந்து ஓடுறான், வணக்கம் தமிழக மக்களே அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். சரிங்களா? திவாகர் முட்டாளு பைத்தியக்காரன் எல்லாம் இல்ல, பக்காவா மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு நபர். சரியா? அது இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த சேனலோட வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி. இப்ப இப்படிப்பட்ட நபருக்கு 10 வருஷம் தண்டனை அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க போட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் தண்டனை நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அவரை உள்ள போடுவாங்களா அப்படின்ற அப்டேட் கூட இன்னும் வரல. சரிங்களா? இப்படியான நபர்கள், திவாகர் அவர்களை போட்ட நபர்களை உள்ள போடணும். அப்படி போட்டா தான் இதே மாதிரியான தற்குறிகள் இனிமேல் வராம இருக்கும். இப்ப நிறைய ட்ரை பண்ணி கொண்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 10க்கு போறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுது. இந்த பானு கீனு அப்படின்ற மாதிரி நிறைய வருது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த யூடியூபர்ஸோட பேசி போட்டு, அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற யூடியூபர்ஸை பேசி போட்டு, நீ இப்படி பேச, நான் இப்படி பண்றேன், நம்ம ட்ரெண்டிங் ஆகும், நமக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைக்கும், டிவி வாய்ப்பு கிடைக்கும், இப்படியான தற்குறிகள் அதைத்தான் பண்ணி கொண்டிருக்கு. அப்ப திவாகருக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் இதுகளுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கும். சரிங்களா? அடுத்தது விஜய் டிவி ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான தற்குறிகள் இனிமேல் அவங்களோட ஷோக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அது உண்மை அப்படின்னா மிக சிறப்பு, சந்தோஷம். சரிங்களா? ஏன்னா திறமையான எவ்வளோ பேர் வழியில இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் போனா நல்லது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. நன்றி.